வணக்கம் இந்தியா. நமது சந்தைகள் கடந்த 2 நாட்கள் வீழ்ச்சியிலிருந்து இன்று மீட்டெடுத்து நிஃப்டி ரீபவுண்ட் 260 புள்ளிகள் அதிகரித்து 24,288.15 முடிவடைந்திருக்கிறது. இன்றைய தினம் நிஃப்டி ஓப்பனிங் பார்த்தோம்னா ஒரு கேப் அப் இருந்தது. ஆனால் இன்னைக்கு டேஸ் லோ 24,079.95 வரலையும் வந்துட்டு மறுபடியும் ரெக்கவர்டு இன்னைக்கு டூரிங் செஷன் சொல்லலாம். ஸோ இன்னைக்கு க்ளோசிங் எபோவ் த ஓப்பனிங் லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அட்வான்சஸ் 2303, டிக்ளைன்ஸ் 450. மேலும் மார்க்கெட்டில் மார்க்கெட் பிரெத் இஸ் இந்த பாசிட்டிவ் மூவ். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோ இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுமாதிரி பிப்ரவரியும் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ கண்டினியூட் இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இருக்கிறதுனால இந்த டேட்டா இன்னைக்கு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுவுமே ஒரு சென்டிமெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிடுதுன்னு சொல்லலாம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 8% மந்த் ஆன் மந்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 25,977.91 கோடியாக பிப்ரவரியிலே பணம் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இயர் ஆன் இயர் பேசிஸ் இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஒரு 11% கீழே இறங்கியிருக்கு. 29,303 கோடியாக இருந்தது பிப்ரவரி லாஸ்ட் இயர். ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பட் கண்டினியூவாக ஒரு ஸ்டெடி இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை சந்தைகளில் பார்க்க முடிகிறது. மெயினாக கேட்டகரிஸ் லைக் ஃப்ளெக்ஸி கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் ஃப்ளோ வந்துக்கிட்டே இருப்பதை பார்க்க முடிகிறது என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் பார்த்தோம்னாக்க மிட் கேப் பார்த்தோம்னா ஒரு 1.62% ஏறி இருக்கு. ஸ்மால் கேப்பும் ஒரு 2.12% ஏறி இருக்கு. ஸோ ப்ராடர் மார்க்கெட்டும் ஓவராலாக இன்னைக்கு ஒரு பெட்டர் மூவ் கொடுத்துருக்கு. ஒரு பாசிட்டிவ் சைனில் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஸோ மேலும் 161 பங்குகள் இன்னைக்கு 52 வீக் லோ. ஸோ கிட்டத்தட்ட 29 பங்குகள் 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. அதுபோல் 105 புள்ளிகள் இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட்டு, 63 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியிருப்பதை பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். மேலும் ஆட்டோமொபைல் அண்ட் பிஎஸ்யூ பேங்க் மிட் செலக்ட் எக்ஸலண்ட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி டுடே நல்லா ஏறினது. ஐடியில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் சற்று வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா மிண்டா கார்ப் ஒரு 1.89% ஏறி இருக்கு. ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் வித் யூகே பேஸ்ட் கம்பெனியோட. அதுமாதிரி டிக்ஸான் டெக்னாலஜிஸும் இன்னைக்கு 11.26% ஏறி இருக்கு. கவர்மெண்ட் அப்ரூவல் ஃபார் ஜாயிண்ட் வெஞ்சர் வித் சைனீஸ் ஃபர்முக்கு ஒரு குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லலாம். மேலும் நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் இன்னைக்கு 3.1% ஏறி மார்க்கெட்டில் ஒரு பிக்கஸ்ட் இன்ட்ராடே கெயினை கொடுத்துருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். அதுபோல் கோல்டு பார்த்தோம்னா 1,638 ரூபாய் அதிகரித்து 1,61,937, வெள்ளி 8,258 ரூபாய் அதிகரித்து 2,75,418, குரூட் ஆயில் 68 ரூபாய் அதிகரித்து 8,106 மணிவாய் கொண்டிருக்கிறது. மெயினாக இன்னைக்கு மார்க்கெட் ஏரியதுக்கு முக்கிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அந்த ஹோப்ஸ் ஆஃப் யூஎஸ் ஈரான் வார் அது சீக்கிரமாக முடிவிடக்கூடும் என்று பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அது ஒன்று. ரெண்டாவது, குரூட் ஆயில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. மெயினாக ஏன் வீழ்ச்சி அடைந்ததுன்னா யூஎஸ் நேவி என்ன சொல்லியிருக்காங்க, எஸ்கார்ட்ஸை போட்டு அந்த 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 போர்ட்டை தாண்டறதுக்கு, அந்த கடல் வழியை தாண்டுவதற்கு அது பிரச்சனை இல்லாமல் அதை ஆயிலை நாங்கள் எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சி விடுவோம் அப்படின்னு யூஎஸ் சொன்னதனுடைய முக்கிய காரணம். 7% இன்னைக்கு குரூடு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதுபோல் ருப்பி பார்த்தோம்னா ரீபவுண்ட் ஆயிருக்கு. அதுவும் ஒரு முக்கிய காரணம். நாலாவது, வேல்யூ பையிங் இன் ஆல் மேஜர் செக்டார்ஸ் இன்றைய தினம் பார்க்க முடிஞ்சது. அஞ்சாவது, யூஎஸ் டாலர் அண்ட் பாண்ட் ஈல்டு பார்த்தோம்னா டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இந்த 5 தான் ஒரு முக்கிய காரணி இன்னைக்கு சந்தைகளை மேலே எடுத்து செல்வதற்கு என்று சொல்லலாம். அதுபோல் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதில் நல்ல ஒரு குட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை இன்றைய தினம் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். மேலும் நம்மளுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு ஃபியர் காஜிலேருந்து வெளியில் டவுன் பை 19%, 18.91 20க்கு கீழே வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் இன்றைய தினம் நிஃப்டியினுடைய ஹை பார்த்தோம்னா 24,303.80, லோ 24,079.95. பட் எஸ்டர்டே க்ளோஸுக்கு கீழே போகலை. அதுமாரி இன்னைக்கு க்ளோஸிங்கும் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 1 ஹவர் ஹைக்கு மேலே தான் தாண்டி க்ளோஸ் ஆகிருப்பதை நாம் பார்க்க முடிஞ்சது.
நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூமும் 70.45 லட்சமாக இருக்கிறது, எபோவ் ஆவரேஜ். அதுபோல் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூமும் 11.45 lakhs எபோவ் ஆவரேஜாக இருக்கிறது. நிஃப்டியை பொறுத்தவரை இந்த 24,305 மேலே போச்சுனாக்க ஃபர்தராக அதுலேருந்து ஒரு 200 புள்ளிகள் வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அதுபோல் 24,025ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். அனதர் 2 டேஸில் மார்ச் 12th அன்னைக்கு சிபிஐ டேட்டா உலகம் பூரா வர இருக்கிறது. அதற்கு தகுந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸும் சந்தைகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவர் சோல்டு டெரிட்டரியில் இருக்கிறதுனால சந்தைகளில் வந்து ஒரு வேல்யூ பேஸ்ட் பையிங்கை பார்க்க முடிஞ்சது என்று சொல்லலாம். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.